பங்களாதேஷ் அரசாங்கத்தோட அதானி நிறுவனம் வந்து சில ஒப்பந்தங்கள் போட்டிருந்தாங்க. அதானி பங்கு சந்தையில பண்ண முறைகேடுக்கு பிறகு அந்த ஒப்பந்தங்களை நாங்க மறுபரிசீலனை செய்ய போறோம் அப்படின்னு பங்களாதேஷ் வந்து வெளிப்படையா அறிவிச்சிருக்காங்க. இது பங்களாதேஷோட நிக்கல. ஆஸ்திரேலியா அவங்க நாட்டுக்குள்ள அதானி பண்ணக்கூடிய பிசினஸ், குறிப்பா இந்த ஹிடன்பர்க் அறிக்கையில என்னென்னலாம் இருக்கோ இதெல்லாம் நாங்க பரிசீலனை பண்ணி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற தகவலை வந்து வெளியே சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அதானிக்கு கடன் கொடுத்த சுவிஸ்ல இருக்கக்கூடிய வங்கிகள் வந்து சில முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்க போறதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கால, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்ல வந்து ரேட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய, இண்டெக்ஸை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான நிறுவனங்கள் வந்து அதானி மேல பல குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்காங்க. ஹிடன்பர்க் அறிக்கை வெளியே வந்து அதானி நிறுவனம் ஷேர் மார்க்கெட்ல பண்ண பல ஊழல்கள்லாம் வெளியே வந்ததுக்கு பிறகு பல நாடுகளும் வெளிநாட்டு நிறுவனங்களும் அதானி மேல தொடர்ச்சியா பல நடவடிக்கை வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. உலகத்துல 3வது மிகப்பெரிய பணக்காரராக இருந்த அதானி இப்ப 21வது இடத்துக்கு தூக்கி எறியப்பட்டிருக்காரு. அது இதோட நிக்க போகுதா அப்படின்னா கிடையாது. இன்னும் அது சரிவை நோக்கி நகர போகுது அப்படிங்கிறதா இந்த தகவல் வந்து சொல்ல வருது. 2018 வருஷம் பங்களாதேஷ் அரசாங்கத்துக்கும் அதானியினுடைய அதானி பவருக்கும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. எதுக்கு அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுது அப்படின்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கரண்ட்டை உற்பத்தி பண்ணி அதை பங்களாதேஷுக்கு வந்து அதானி விற்கிறதாக இருந்தார். ஒரு 25 ஆண்டு காலம் இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாச்சு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பங்களாதேஷ் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த ஹிடன்பர்க் அறிக்கை வெளியே வந்த உடனே அவங்களுக்கு பவர் சப்ளை பண்ணுறதில் நடந்த ஃப்ராட்ஸை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அதீதமான ப்ரைஸை கோட் பண்ணி அதிக விலைக்கு எங்களுக்கு வந்து பவரை சப்ளை பண்ணுறாங்க, அது ஏற்றுக்க முடியாது. அதனால இந்த 25 ஆண்டு கால ஒப்பந்தம் இருக்குல்லையே, இந்த ஒப்பந்தத்தை வந்து நாங்கள் மறுபரிசீலனை செய்கிறோம் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையில் அவங்க தெளிவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் வந்து 1 மெட்ரிக் டன் நிலக்கரியை வந்து ஏறத்தாழ $250 தான் வந்து வாங்குறாங்க. அந்த பிரைஸ் கோட் பண்ணி தான் வாங்கி அதன் அடிப்படையில் தான் வந்து உற்பத்தி பண்ணி கரண்டை வந்து ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனால் அதானி நிறுவனம் 1 மெட்ரிக் டன் நிலக்கரியை $400 வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஏறத்தாழ $150 அதிகமாக கோட் பண்ணி எங்களுக்கு விற்கிறாங்க. அதனால இது மாதிரியான விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால இந்த ஒப்பந்தங்களை வந்து நாங்கள் மறுபரிசீலனை செய்கிறோம் அப்படின்னு வெளிப்படையாகவே வந்து பேசியிருக்காங்க. அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா அரசாங்கம் வச்சிருக்கக்கூடிய சில செக். ஆஸ்திரேலியாவில் அதானிக்கு ஒரு மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த நிலக்கரி சுரங்கத்துக்கு அட்டாச்சா ஒரு ரயில்வேஸும் சொந்தமாக வச்சிருக்காரு. இதையெல்லாம் எதிர்த்து ஏற்கனவே ஆஸ்திரேலியாவில் பல போராட்டங்கள் வந்து தொடர்ச்சியாக நடத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஹிடன்பர்க் அறிக்கை வெளியே வந்து அதானியினுடைய பங்குகளில் நிறைய மேனிப்புலேஷன் நடத்தப்பட்டிருக்கு, முறைகேடுகள் நிறைய நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியன் செக்யூரிட்டிஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கமிஷன் வந்து சில முன்னெடுப்புகளை வந்து செஞ்சிருக்காங்க. அதாவது ஆஸ்திரேலியா அரசனுடைய ஒரு பங்கு சந்தையை நிர்வகிக்கக்கூடிய மிக முக்கியமான அரசு நிறுவனம் தான் ஆஸ்திரேலியன் செக்யூரிட்டிஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கமிஷன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we will review the allegation against Adani and determine whether further inquiries are warranted. அதாவது அதானி மீது சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து நாங்கள் என்கொயரி பண்ணுவோம் அப்படிங்கறத வந்து வெளிப்படையாகவே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதானியினுடைய கடன். அதானிக்கு ஏறத்தாழ 2 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த 2 லட்சம் கோடியில ஏறத்தாழ 38% 39% கடன் வந்து வங்கிகள் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது பேங்க் கொடுத்துருக்காங்க. சரி, பேலன்ஸ் கடனை இவர் எங்க வாங்கினார் அப்படின்னா, பேலன்ஸ் கடனை பாண்டை பயன்படுத்தி ஏறத்தாழ ஒரு 40% கடனை வெளிநாடுகள் அவர் வாங்கியிருக்காரு. அந்த பாண்டை வந்து ஜீரோ பண்ண போறதாகவும், இனிமேல் அந்த பாண்டுகள்லாம் ஏற்புடையதல்ல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா, ஸ்விஸ்ல இருக்கக்கூடிய கிரெடிட் ஸ்விஸ் அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கம்பெனி வந்து ஓப்பனாவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதானியினுடைய பாண்டுகளை வந்து நாங்க வந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு ஓப்பனா வெளியே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அதானியினுடைய பாண்டுகளை வந்து ஜீரோ வேல்யூவா மாற்ற போறோம் அப்படிங்கறத வந்து வெளியே சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டோ ஜோன்ஸ் சஸ்டைனபிலிட்டி எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து அதானியினுடைய ஷேர்ஸை வந்து அந்த இண்டெக்ஸ்ல இருந்து தூக்க போறதாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, டோ ஜோன்ஸ் அப்படிங்கிற அந்த மார்க்கெட்டிங் இண்டெக்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்தெந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப தரமானது, எதெல்லாம் நம்பி முதலீடு பண்ணலாம் அப்படின்னு இன்வெஸ்டர்ஸுக்கு கைட் பண்ணுவாங்க. அவங்க அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் முதல்ல இருக்கு, இது 2வது இருக்கு, 3வது இருக்கு, இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதீங்க, இது நல்லா செயல்படுது, இது செயல்படாது, இதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு, இதுக்கு எதிர்காலம் இல்லை அப்படிங்கிற முடிவு பண்ணக்கூடிய, இண்டெக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த டோ ஜோன்ஸ். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா, எந்த நிறுவனம் வந்து சஸ்டைனபிளா ரொம்ப நாளைக்கு அதனோட ப்ராஃபிட் வந்து இருக்கும், நிரந்தரமான வருமானம் தரக்கூடிய கம்பெனிகள்லாம் யாருன்னு அவங்க இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. அந்த நிறுவனம் அதானியை இந்த இண்டெக்ஸ்ல இருந்து நீக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய பங்குச்சந்தை NSE அவங்க சில விஷயத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. குறிப்பா அவங்க அதானியினுடைய பங்குகளை வந்து அடிஷனல் சர்வேலன்ஸ் மெஷர்ஸ்குள்ள கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஓப்பனா வெளியே சொல்லியிருக்காங்க. அதாவது அதானியினுடைய பங்குகளை அது வந்து சந்தையில வந்து ஒரு மிகப்பெரிய ஃபிளக்சுவேஷனா இருக்கு, அதனுடைய ஏத்த இறக்க வந்து கட்டுக்கடங்காம இருக்கு. அது மட்டும் இல்லாம அதனோட வால்யூம் ஆஃப் வேரியன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால அதை வந்து நாங்கள் க்ளோஸா அப்சர்வ் பண்றோம். இது மாதிரியான சூழ்நிலையில NSE வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய என்எஸ்சி தேசிய பங்குச்சந்தை வந்து பிப்ரவரி 3ஆம் தேதி அதானி குழுமத்தினுடைய பங்குகளை ட்ரேடுக்கு வந்து ஒரு பேன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிரந்தரமான பேன் கிடையாது. இந்த குறிப்பிட்ட நாளில் வந்து இதை சந்தைக்குள்ள வந்து கொண்டு வந்து விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேனை கொண்டு வந்திருக்காங்க. இதே சூழ்நிலையில தான் இந்தியாவினுடைய ரிசர்வ் பேங்க் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேங்க்கும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. எல்லா அரசு வங்கிகளுக்கும் தனியார் வங்கிகளுக்கும் யாரெல்லாம் அதானிக்கு எவ்வளோ கடன் கொடுத்துருக்கீங்க அதை வந்து உடனே வந்து வெளியே கொண்டு வந்து எங்கள்கிட்ட காமிங்க, அதாவது மொத்த எக்ஸ்போசர்ஸையும் வந்து வெளியே காமிக்க சொல்லி ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக அதானி நிறுவனத்தின் மீது நம்பிக்கை இழப்பு வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. குறிப்பாக இந்த ஹிடன்பர்க் அறிக்கை வெளியே வந்து அதில் அதானி நிறுவனம் பங்குச்சந்தையில் இவ்வளோ பெரிய முறைகேடுகள் பண்ணியிருக்கு, வெளிநாடுகளில் பல போலி கம்பெனிகளை உருவாக்கி இந்தியாவுக்குள்ள மோசமான முதலீடுகளை உள்ள பண்ணியிருக்காங்க, பயங்கர மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து அந்த அறிக்கையில் வெளியே வந்ததுக்கு பிறகு உலக நாடுகள் எல்லாமே, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய வங்கிகளாக இருக்கட்டும், இல்லை இண்டெக்ஸிங் நிறுவனங்களாக இருக்கட்டும், இல்லை முதலீட்டாளர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அதானி நிறுவனம் குறித்து ஒரு கேஷனை வந்து எழுப்பியிருக்காங்க. இந்த எச்சரிக்கையின் தொடர்ச்சியாக தான் அதானியினுடைய சொத்து மதிப்பு வந்து தினமும் சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நரேந்திர மோடி வந்து 2019 தேர்தலில் ஜெயித்த உடனே அவர் வந்து ஜூன் 9ஆம் தேதி இலங்கைக்கு போகிறார். அந்த பயணத்தில் மிக முக்கியமான சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. செப்டம்பர் 30, 2021 இலங்கை கொழும்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைமுகம் வந்து ஒரு சில ஒப்பந்தங்களின் அடிப்படையில் 51% பங்குகளை வந்து அதானி குழுமம் வந்து வாங்குது. அந்த துறைமுகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழும்பு வெஸ்ட் இன்டர்நேஷ்னல் கண்டெய்னர் டெர்மினல் அப்படிம்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துறைமுகம், மிகப்பெரிய வர்த்தகம் நடக்கக்கூடிய அந்த துறைமுகத்துக்கான ஒப்பந்தம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஒப்பந்தத்தில் 51% பங்குகளை வந்து அதானி குழுமம் தான் வாங்குது. இந்த ஒப்பந்தங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்தவுடனே ஒரு மாதம் கழிச்சு, அதாவது அக்டோபர் 25, 26, 2021 அதானி குழுமத்தினுடைய தலைவர் கௌதம் அதானி வந்து இலங்கைக்கு போகிறாரு. அவர் ஒரு 2 நாள் சுற்றுப்பயணம் போகிறாரு. அந்த சுற்றுப்பயணத்தில் அவர் மட்டும் போல, அவர் வந்து ஒரு குரூப் ஆஃப் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து கூட்டு போகிறாரு. அதாவது அவங்க கம்பெனியுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அவங்க கம்பெனியுடைய மேனேஜர்ஸ்னு ஒரு குரூப்பையே கூட்டு போகிறாரு. அந்த குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு இலங்கையினுடைய வடப்பகுதி, அதாவது நார்தன் ப்ரொவின்ஸ் சொல்லுவாங்க, வடக்கு மாகாணம், அந்த வடக்கு மாகாணம் முழுக்க ஹெலிகாப்டரில் சுற்றுறாங்க. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார் இந்த பகுதியெல்லாம் பார்க்குறாங்க. எதுக்கு அவங்க அதெல்லாம் சுற்றுனாங்க அப்படின்னா இந்த பகுதிகளில் வந்து காற்றாலை மின்சாரத்தை வந்து இன்ஸ்டால் பண்ணணும், காற்றாலை மின்சாரத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய லாபம் கொளிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் செய்யறதுக்காக தான் அவங்க சுற்றி பார்த்துருக்காங்க. கௌதம் அதானியும் அவங்க குரூப் வந்து 2 நாள் இலங்கை சுற்றுப்பயணம் முடிச்சதுக்கு பிறகு ஏறத்தாழ ஒரு மாதம் கழிச்சு, அதாவது நவம்பர் மாதம் 24ஆம் தேதி 2021 இந்தியாவினுடைய பிரதமரான நரேந்திர மோடி வந்து ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட்டை வந்து ஒரு சில ப்ரெஷரை கொடுத்தாரு. அது என்ன ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட்டை கொடுத்தாரு அப்படின்னா இலங்கையில் வரக்கூடிய காற்றாலை ஒப்பந்தங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே அதானிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ப்ரெஷர் போட்டிருக்காரு. இதை யார் சொல்றது அப்படின்னா அந்த சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய தலைவராக இருந்தவர் தான் சொல்றாரு. இந்த தகவல் வந்து அப்போ வெளியே வரல, இப்போ போன வாரத்தில் இந்த தகவல் வெளியே வந்திருக்கு. இந்திய பிரதமர் மோடி பேசி 3 மாதம் கழிச்சு ஏறத்தாழ மார்ச் 2022 சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கும் அதானி குழுமத்துக்கு இடையில ஒரு சில அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகுது. அந்த அக்ரிமெண்ட் எதுக்காக அப்படின்னா வட இலங்கையில் ஏறத்தாழ 500 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு, அதுவும் குறிப்பாக விண்ட் எனர்ஜி, அதாவது வந்து காற்றாலை மின்சாரம், இந்த காற்றாலை மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு சில ஒப்பந்தங்கள் வந்து நேரடியாக அதானிக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த விதமான போட்டியுமே இல்லாமல், எந்த விதமான டெண்டருமே இல்லாமல் நேரடியாகவே இது அதானி கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து அப்போவே மார்ச் மாதமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இலங்கையினுடைய எதிர்க்கட்சிகள் வந்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அதானி குரூப் வந்து பின்வாசல் வழியாக இலங்கைக்குள்ள நுழைய பார்க்குறாங்க, அவங்க வந்து எந்த டெண்டருமே இல்லாமல் வந்து இந்த ஒப்பந்தங்களை வந்து கைப்பற்றுறாங்க, இது வந்து இலங்கைக்கு ஆபத்தானது, இலங்கையினுடைய பொருளாதாரத்தை இது பாதிக்கும், ஏற்கனவே எங்கள் நாட்டோட பொருளாதாரம் வந்து ரொம்ப சீர்கேடாக இருக்குது, இது மாதிரியான கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து இந்த பொருளாதார பின்னடைவை பயன்படுத்திக்கிட்டு பின்வாசல் வழியாக வர முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு கடுமையான எதிர்வாதங்கள்லாம் வச்சாங்க. ஆனால் ராஜபக்சே குடும்பம் வந்து எப்படியா இந்த ஒப்பந்தத்தை வந்து செயல்படுத்திடணும் அப்படின்னு வந்து குறியாக இருந்தாங்க. கடந்த ஜூன் 9ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இலங்கையினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு சில மாற்றங்கள் நடந்திருக்கு. அதில் என்ன மாற்றம் அப்படின்னம்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்காங்க பார்த்தீங்களா, சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு, அவங்க வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா எல்லா ஒப்பந்தங்களுமே வந்து டெண்டர் விட்டு தான் எடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த மாற்றம், இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெண்டர்லாம் விட தேவையில்லை, அரசாங்கம் யார்கிட்ட கொடுக்கும்னு நினைக்குதோ அவங்கள்ட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாற்றமே எதுக்காக கொண்டு வந்திருக்கு அப்படின்னா அதானி குழுமத்துக்கு ப்ராஜெக்டை கொடுக்கறதுக்காக தான் இந்த மாற்றத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகளும் பொதுமக்களும் அங்கே வந்து மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய யூனியன்ஸ் வந்து இதை கடுமையாக எதிர்க்காங்க.
அதானிக்கு ஃபேவராக செய்கிறதுக்காக இலங்கையினுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே வந்து இந்த ராஜபக்சே குடும்பம் வந்து மாற்றிருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மோடி வந்து கொடுத்த ப்ரெஷர் தான் அப்படின்னு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 நாளாக இலங்கை பாராளுமன்றத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய விவாதமாகவே மாறிடுச்சு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜூன் 10ஆம் தேதி பாராளுமன்றத்தினுடைய ஒரு மிக முக்கியமான வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து மின்சாரத்துறையினுடைய தலைவர்கிட்ட வந்து ஒரு சில கேள்வி கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதானிக்கு எப்படி இந்த ப்ராஜெக்டை கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து நேரடியாகவே ஒரு விளக்கத்தை சொல்றாரு. அது என்னங்கிறத நான் படிக்கிறேன், கேளுங்க. கலந்துரையாடலுக்கு பின் ஜனாதிபதி என்னை அழைத்தார். அது கடந்த நவம்பர் 24ஆம் தேதி என்று நினைக்கிறேன். இதை அதானி நிறுவனத்திற்கு வழங்கு என்று கூறினார். இதை வழங்குமாறு இந்திய பிரதமர் எனக்கு அழுத்தங்களை விடுத்திருக்கின்றார். இது போன்று ஜனாதிபதி எனக்கு நேரடியாகவே உத்தரவு பிறப்பித்தார். நிதி அமைச்சகம் இதனை செய்து கொள்ளுமாறு நான் கடிதம் ஒன்றை எழுதினேன் அப்படிங்கிறார். அதாவது சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய தலைவராக இருந்த MMC ஃபெர்டினாண்டோ என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை வந்து கோத்தபாய ராஜபக்சே கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த ஒப்பந்தத்தை வந்து அதானிக்கு கொடுங்க, நேரடியாகவே இந்திய பிரதமர் மோடி வந்து எனக்கு கால் பண்ணி அதானிக்கு கொடுக்க சொன்னார், அதனால் இங்கே கண்டிப்பாக இந்த ஒப்பந்தத்தை அதானிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிற கருத்தை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. இதன் அடிப்படையில் தான் நான் வந்து நிதி அமைச்சகத்திட்ட இந்த ஒப்புதல் கொடுத்தேன், அதனால தான் இது கையெழுத்தாச்சு அப்படிங்கிறது வந்து அவர் சொல்கிறாரு. இது எப்போ சொல்கிறாருன்னா ஜூன் 10ஆம் தேதி சொல்கிறாரு. இவர் சொன்ன அதே நாள், அதாவது ஜூன் 10ஆம் தேதி ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அவர் சொல்கிறது பொய், அதை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு வந்து ட்விட்டரில் வந்து ஒரு பதிவு போடுறாரு. அந்த பதிவு போட்டு முடிச்ச உடனே அடுத்த நாள் ஜூன் 11ஆம் தேதி அந்த மின்சார சபை தலைவராக இருந்தார் இல்லையா MMS ஃபெர்டினாண்டோ, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து தெரியாதனமாக சொல்லிட்டேன், நான் வந்து ஏதோ வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தேன், ஒழுங்காக சாப்பிடலை, அதனால் தெரியாதனமாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் பதவி வந்து ராஜினாமா பண்ணுறாரு. அவர் வந்து ரிசைன் பண்ணதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வேற ஒரு ஆளை பொறுப்பேற்றுட்டாங்க. ஆனால் ஏன் இவர் வந்து திடீர்னு ரிசைன் பண்ணாரு, அதானி குறித்தான ஒப்பந்தங்கள் குறித்து வெளிப்படையான தகவலை சொன்ன உடனே ஏன் வந்து ரிசைன் பண்ணாரு அப்படின்னு பல கேள்விகளை வந்து இலங்கை பத்திரிகைகள் வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதானி குழுமம், நரேந்திர மோடி, இலங்கை பிரதமர் கோத்தபாய குடும்பம், இது எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கு. இது குறித்தான தகவல்கள் வெளியே சொன்னால் தன்னோட உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிருமோ அப்படின்னு தான் இவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரா அப்படின்னு பல கேள்விகள் வந்து ஊடகங்கள் வந்து வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருக்கக்கூடிய யூனியன்ஸ், அதாவது தொழிலாளர் அமைப்புகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இலங்கையில் காற்றாலை மின்சாரம் வந்து ஒரு யூனிட் வந்து 4 சென்ட் அமெரிக்கன் டாலருக்கு விற்கலாம், அதுதான் வந்து யதார்த்தமான சூழல். ஆனால் அதானி குழுமம் வந்து இலங்கைக்குள்ளே வரும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு யூனிட்டை 6.50 US சென்ட்டுக்கு விற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பல மாற்றங்களை கொண்டு வந்து 7.55 சென்ட்டுக்கு விற்க போகிறதாக இந்த ஒப்பந்தங்கள் வந்து முடிவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. இது வந்து ஏறத்தாழ டபுள் த அமௌண்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது இலங்கையினுடைய சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து அதானி குழுமத்திட்டிருந்து 2 மடங்கு அதிகமாக காசு கொடுத்து இந்த விண்ட் எனர்ஜி வாங்க வேண்டிய சூழல் வந்துடும். இப்படி வந்துச்சு அப்படின்னா இலங்கை மக்கள் மேலே வந்து கரண்ட் பில், அதாவது எலக்ட்ரிசிட்டி பில் வந்து அதிகமாயிரும் அப்படின்னு சில கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளோ மோசமான ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக இருக்கு, இந்திய பிரதமர் வந்து நேரடியாகவே தலையிட்டு இவ்வளோ வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு வந்து பத்திரிகைலாம் தகவல் சொல்லும்போது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அதானி குழுமத்து மேலே இந்தியாவில் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஏன் CBI நிறைய வழக்கெல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் குறிப்பாக 2016 பார்த்தீங்க அப்படின்னா கோல் இறக்குமதி, அதாவது நிலக்கரி இறக்குமதியில் அதானி குழுமம் வந்து ஏறத்தாழ 29,000 கோடி வந்து ஊழல் பண்ணியிருக்கிறதாக பல தகவல் வந்து வெளியே வந்துச்சு. EPW இது குறித்து கட்டுரை எழுதினாங்க, வழக்கெல்லாம் பதியப்பட்டுச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த பவர் டேரிஃப் ஸ்கேம் அப்படின்னாங்க, அதாவது EB பில்லில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்துச்சு. அதில் ஏறத்தாழ 50,000 கோடி வந்து ஊழல் நடந்திருக்கு. இதுக்கு அதானி குழுமத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு CBIயில் வந்து வழக்கெல்லாம் பதியப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் 2020 CBI வந்து அதானி குழுமத்து மேலே ஒரு கிரிமினல் வழக்கே பதிவு பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா, அதாவது நேஷனல் கோஆபரேட்டிவ் கன்சூமர் ஃபெடரேஷனை பயன்படுத்தி ஒரு சில போலியான ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டுச்சு ஆந்திர அரசோட அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் வந்து CBI வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க. அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல அடிப்படையில் தான் வந்து வழக்கே பதியப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த அதானி குழுமம் வந்து தமிழ்நாட்டிலேயே சில ஊழல்கள் பண்ணியிருக்கு அப்படின்னு அன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த திமுக வந்து ஒரு சில கருத்தை வந்து தெரிவித்தாங்க. நேரடியாகவே அன்னைக்கு MK ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து 150% அதிகமாக விலை கொடுத்து நிலக்கரியை வந்து இறக்குமதி செய்கிறாங்க, இது வந்து அதிமுக அரசும் அதானி குழுமத்துக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் அப்படின்லாம் நிறைய கருத்தை வெளியே சொன்னாங்க. குறிப்பாக 2012 2016 வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து இந்த அதானி குழுமத்தால் 3000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அறப்போர் இயக்கமெல்லாம் வந்து நிறைய ஆவணங்களையும் கருத்துக்களையும் வெளியே சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த 2022 ஆந்திராவினுடைய அரசு வந்து அதானி கிட்ட சில ஒப்பந்தங்கள் போட்டிருந்தாங்க. அந்த ஒப்பந்தத்தை எல்லாம் கேன்சல் பண்ணாங்க. ஏன்னா அதானி குழுமம் வந்து கோல் இறக்குமதியிலையும் அதே சமயத்தில் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி கரண்ட் உற்பத்தியிலையும் நிறைய டேரிஃபை சார்ஜ் பண்ணி நிறைய ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால ஒப்பந்தங்கள்லாம் கேன்சல் ஆச்சு. இப்படி CBI
ஆந்திர அரசு அது மட்டும் இல்லாமல் சில மாநில அரசுகள் வந்து தொடர்ச்சியாக அந்த அதானி குழுமத்து மேலே பல குற்றச்சாட்டுகளை வந்து வெளி வச்சாங்க. நிறைய பத்திரிகைகள் இது குறித்து நிறைய எழுதியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஒயர் வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஓவர் இன்வாய்சிங் அப்படிங்கிற டெக்னிக்ஸை பயன்படுத்தி நிலக்கரி இறக்குமதியில் அதானி குழுமம் எது மாதிரியான ஊழல்களை செஞ்சாங்க அப்படின்னு நிறைய ஆய்வு கட்டுரைகள்லாம் வெளியே எழுதியிருக்காங்க. இப்படி வந்து அதானி குழுமத்து மேலே இந்தியாவில் இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது. இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கும் நரேந்திர மோடி அரசுக்கும் நேரடியான தொடர்பு இருக்குது அப்படின்னு கடந்த காலங்களில் நிறைய பத்திரிகை எழுதியிருக்காங்க. அதுலேயும் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நரேந்திர மோடி வெளிநாடுகளுக்கு போகும்போதெல்லாம் அவர் அதானிக்கு ஒப்பந்தம் போடுறதுக்காக தான் வெளிநாடு போகிறாரு, அம்பானிக்கு ஒப்பந்தம் போடுறதுக்காக தான் அவர் வெளிநாடு போகிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து பரபரப்பாக இருக்கும். இது எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கும்போது அவர் இலங்கைக்கு போனார். இலங்கைக்கு போகிறது வந்து அங்கே ஏற்கனவே 2009 தமிழர்கள் வந்து இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக தமிழ் மீனவர்கள் வந்து இலங்கை இராணுவத்தால் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டே இருக்காங்க. இது குறித்தெல்லாம் பேச போகிறாரு, தமிழர்களுடைய நலன் குறித்து அவர் பேச போகிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் மோடி வந்து இலங்கைக்கு போனது முழுக்க முழுக்க அதானிக்காக சில ஒப்பந்தங்கள் பேசுறதுக்காகவும் சில ஒப்பந்தங்கள் வந்து நிர்பந்தப்படுத்தி வாங்கி கொடுக்கறதுக்காகவும் போயிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இலங்கை தீவில் வந்து தமிழர்கள் வந்து தாக்கப்படுறாங்க, தமிழரோட நிலம் வந்து பறிக்கப்படுது, தமிழர்களுடைய அடிப்படை வாழ்வாதாரமே கேள்விக்குள்ளாகுது. அதுவும் குறிப்பாக 2009க்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ராமேஸ்வரம் மீனவர்களாக இருக்கட்டும், இல்லை தமிழர்கள் மற்ற மீனவர்களாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கம் வந்து அவங்கள சுட்டுட்டு இருக்கு, அவங்கள காயப்படுத்திட்டு இருக்கு. இது மாதிரியான பிரச்சனைகளை ஒட்டுமொத்தமாக தீர்க்கப்படணும் அப்படின்னா தமிழர்களுக்காக சில மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் விரும்புகிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து பிஜேபி என்ன சொல்லுது அப்படின்னா தமிழர்களுக்காகலாம் நாங்கள் வந்து வெளியுறவு கொள்கையை மாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் யதார்த்தத்தில் வந்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பார்த்தா அதானிக்காகத்தான் இங்கே இருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கை எல்லாமே மாற்றப்படுதோ அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய சந்தேகம் வந்து ஏறுது.